இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து தனலட்சுமியுடன் கோவையிலிருந்து அமுதா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பால் கலப்பட விவகாரத்தில் நீதிமன்ற தடையை மீறி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசக்கூடாது, உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. நீர்நிலைகள் தூர்வாறுதலை பார்வையிட சென்ற ஸ்டாலின் தடுக்கப்பட்ட விவகாரம், காவல்துறையிடம் விளக்கம் கேட்டது உயர்நீதிமன்றம். திருமுருகன் காந்தி உட்பட 4 நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 9 வரை நீட்டிப்பு, எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. ரயில் நிலைய பிளாட்பார்ம் டிக்கெட் விலை 10 - 20 ரூபாயாக உயர்த்தப்படும், தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு நேரடி விமான சேவை வழங்கும் திட்டம், மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஒப்புதல். இனி விரிவான செய்திகள். பெரம்பலூரில் சத்துணவு முட்டை ஊழலை தனது நற்பணி இயக்கத்தினர் அமல்படுத்தியது பெருமை அளிப்பதாக நடிகர் கமலஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள நடிகர் கமலஹாசன், பெரம்பலூரில் முட்டை ஊழலை தனது நற்பணி இயக்கத்தினர் வெளிப்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தனது ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். முக்கியமாக தமிழக அரசின் ஊழலை வெளிப்படுத்துவதில் சட்டத்தை மீற வேண்டாம் என்றும் ரசிகர்களுக்கு கமலஹாசன் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திடீர் ஆலோசனை மேற்கொண்டார். அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி உள்ளிட்ட 8 அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் கட்சியை வழிநடத்துவேன் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ள நிலையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடந்ததாக கூறப்படுகிறது. இன்று மாலை சென்னையில் உள்ள அதிமுகவின் கட்சி தலைமையகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் விசாரணைக்காக அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். 1996ஆம் ஆண்டு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றது தொடர்பாக டிடிவி தினகரன் மீது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இன்று நேரில் ஆஜரான டிடிவி தினகரன் மீது மீண்டும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு டிடிவி தினகரன் மறுப்பு தெரிவித்தார். மேலும் தான் குற்றமற்றவன் என்று டிடிவி தினகரன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து மேஜிஸ்ட்ரேட் வளர்மதி வரும் 3ஆம் தேதிக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார். பால் கலப்பட விவகாரத்தில் நீதிமன்ற தடையை மீறி ஆதாரமில்லாமல் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசக்கூடாது என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பால் கலப்பட விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தவறான தகவல்களை பரப்புவதாக பால் நிறுவனங்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆதாரமில்லாமல் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்து மேலும் வழக்கு விசாரணையை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட 4 நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 9 வரை நீட்டித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் தடையை மீறி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தியதற்காக மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தி, இளமாறன், டைசன், அருண்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் 4 புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 4 நீதிமன்ற காவலையும் வருகிற ஆகஸ்ட் 9 வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது.
பாஜகவோடு தமிழக அரசு கூட்ட சேர்ந்து மக்கள் விரோத ஆட்சி செய்து வருவதாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது திருமுருகன் காந்தி இவ்வாறு குறிப்பிட்டார். எப்படி அந்த சிலிண்டர் மானியம் அல்லது கேஸ் மானியம் என்பது நிறுத்தப்படுகிறதோ அதே போல ரேஷன் கடைகளும் முழுமையாக நிறுத்தப்படுகிறது. வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது சுங்க வரி சம்பந்தமாக இந்திய அரசு அனைத்து துறைகளையும் திறந்து விட்டிருக்கிறது என்பதை அந்த நிறுவனம், சர்வதேச நிறுவனம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வெளிநாட்டிலிருந்து தடையற்ற இறக்குமதியை செய்வதற்கான வழிமுறையை பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்திருக்கிறது. இதன் மூலமாக உள்நாட்டு வணிகர்கள், விவசாயிகள், இவர்களுடைய தொழிலும் இவர்களுடைய விவசாய நலனும் பாதிக்கப்படும். ஆகவே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் ஜிஎஸ்டியும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து மாநிலங்களும் அனைத்து துறைமுகங்களிலும் ஒரே விதமான வரி வேண்டும் என்று மேற்குலகம் கார்ப்பரேட் கம்பெனிகள் கேட்ட காரணத்தினால் தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறதே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்படவில்லை. ஆக இந்த ரேஷன் கடைகள் மூடப்படுவது, தடையற்ற அளவில் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி, அது மட்டுமல்ல ஒரே சீரான வரியின் மூலமாக மேற்குலகம் இங்கே வியாபாரம் செய்வது, இவை அனைத்தையும் சேர்த்து செய்திருக்கிறார்கள். நீர்நிலைகள் தூர்வாறுதலை பார்வையிட்ட ஸ்டாலினை தடுத்தது குறித்து உயர்நீதிமன்றம் காவல்துறையிடம் விளக்கம் கேட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை தூர்வாரும் திட்டத்தை திமுகவின் சார்பில் அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் நடந்து வரும் குளம் தூர்வாரும் பணியை பார்வையிட சென்ற ஸ்டாலினை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். எனவே திமுக சட்டத்துறை செயலர் கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீர்நிலைகளை பார்வையிட செல்வதற்கு தடை விதிக்கக்கூடாது என கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தூர்வாரும் பணியை பார்வையிட சென்ற ஸ்டாலினை தடுத்து நிறுத்தியது குறித்து இன்று மதியம் 2:15 விளக்கம் அளிக்குமாறு சேலம் மாவட்ட காவல்துறைக்கு அவசர ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழக மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி மு.க. ஸ்டாலின் ஆட்சியை கைப்பற்றி நடப்பதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தான் என்றும், அப்துல் கலாம் குறித்து பேச திமுகவினருக்கு தகுதி இல்லை என்றும் விமர்சித்தார். தமிழக மக்களிடம் மு.க. ஸ்டாலின் வீண் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அப்துல் கலாம் குறித்து கருத்து தெரிவிக்க திமுகவினருக்கு தகுதியில்லை. மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது திமுக தான். தற்போது அதுவே போராட்டம் நடத்துவது வேடிக்கையாக உள்ளது. தமிழக அரசு மத்திய அரசு மக்கள் நல பணிகளில் மட்டுமே இணைந்து செயல்படுகிறது தவிர பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் எந்தவித அரசியல் தொடர்பும் இல்லை. ரயில் நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டின் விலை 10 to 20 ரூபாயாக உயர்த்தப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி, கும்பகோணம், நாகை, திருவாரூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டின் விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்த்தப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் திருச்சி ரயில் நிலையத்தில் இன்று முதல் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விலை 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் தஞ்சை, கும்பகோணம், நாகையில் ஆகஸ்ட் 15 முதல் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் விலை 20 ரூபாயாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் தேவையில்லாத கூட்டத்தை கட்டுப்படுத்தவே இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெப்சி இன்று முதல் வேலைநிறுத்தம் தொடங்கியுள்ள நிலையில் விஷாலின் துப்பறிவாளன் படத்தின் படப்பிடிப்பு திட்டமிட்டபடி நடைபெற்று வருகிறது. பெப்சி வேலைநிறுத்தம் காரணமாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் காலா படத்தின் படப்பிடிப்பு சென்னை பூந்தமல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் பெப்சியின் வேலைநிறுத்தம் காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் மன்சூர் அலிகான் தலைமையில் மாற்று ஊழியர்களின் மூலம் காலா படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியுள்ளது. மெர்சல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதுவும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடலூரில் மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்துக் கொண்டிருக்கும் துப்பறிவாளன் படத்திற்கான படப்பிடிப்பு துவங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் பிரியதர்ஷன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்திற்கான படப்பிடிப்பு இன்று மதியம் தொடங்க உள்ளது. பெப்சியின் 23 சங்கங்களில் இயக்குநர் சங்கம் எந்த நிலைப்பாடும் தெரிவிக்காத நிலையில் ஒளிப்பதிவாளர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆனால் மற்ற சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூருக்கு நேரடி விமான சேவை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஒப்புதல் வழங்கியுள்ளது.
தென் தமிழக மக்களின் நீண்ட நாள் விருப்பமும் மதுரை வர்த்தக தொழில் கூட்டமைப்பின் கோரிக்கையுமான மதுரைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான விமான போக்குவரத்தை துவங்குவதற்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முறையான அனுமதி தந்திருக்கிறார். அதன்படி இனி டெல்லியிலிருந்து மதுரை வழியாக சிங்கப்பூருக்கு விமான சேவை கூடிய விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்புதல் குறித்து தன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி 6வது நாளாக தொடரும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் வழக்கறிஞர் முருகன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி கடந்த ஜூலை 27ஆம் தேதி தொடங்கிய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 9 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வழக்கறிஞர் முருகன் இன்று திடீரென்று மயக்கம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து உண்ணாவிரத பந்தலில் ஓர் பதற்றமான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது. வந்தவாசி அருகே மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெய்யார்மடம் கிராமம் கூட்டுரோட்டில் அமைந்திருந்த அரசு மதுபான கடை நீதிமன்ற உத்தரவால் மூடப்பட்டது. இந்த நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் அந்த கடையை வேறொரு இடத்தில் திறக்க நடவடிக்கை எடுக்க வருவதால் எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின் மனு கொடுத்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட வட்ட வழங்கல் அலுவலர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஸ்கூலுக்கு வர முடியல, போக முடியல. பிள்ளைங்கள ரொம்ப இழுக்கிறானுங்க, குஷ்டு வந்து ரொம்ப தகராறு பண்றானுங்க. போற பிள்ளைங்களாம் இப்போ வழிபாடுக்கு ரொம்ப இது பண்றானுங்க குஷ்டு. அது எங்களால் ஒன்றும் தலை தூக்க முடியல. இனிமே அந்த கடை வந்துச்சுன்னா நாங்கள் அங்கே கல்லை கட்டி அடிப்போம். அடிச்சுட்டு அந்த ரேஷன் கடை, அந்த ஓட்டு ஐடி எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வந்து இங்கே போட்டுருவோம். நாங்கள் ஊரை விட்டா எல்லாம் கிளம்பிடுவோம். குஞ்சு குழந்தை எல்லாமே நாங்கள் கிளம்பிடுவோம். எங்களால் ஒன்றும் இருக்க முடியல அந்த ஊரில். இனிமே அந்த சாராய கடை எடுத்து வரவே கூடாது. வந்தால் நாங்கள் திருப்பி நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் நடவடிக்கை. குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் மேட்டூர் அணையின் தண்ணீர் 500 கன அடியிலிருந்து 2500 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. காவிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணையிலிருந்து மேட்டூர் அணைக்கு நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் குடிநீர் தேவைக்காக திறக்கப்பட்டு வந்த 500 கன அடி நீர் 2500 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆடி மாதம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் குடிநீர் தேவையின் காரணம் கருதியே வெளியேற்றப்படும் நீரின் அளவை அதிகரித்துள்ளதாக அரசு பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தை பொறுத்தவரையில் 7271 கன அடியிலிருந்து 7181 கன அடியாக குறைந்துள்ளது. ஒசூர் அருகே உணவு சாப்பிட்டு 40க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கொத்தூரில் அரபிக் மதரசா என்னும் அரபி பள்ளிக்கூடம் இயங்கி வருகிறது. இங்கு தமிழகம் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த 60 மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். இதன் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் மீதமான உணவை மாணவர்களுக்கு வழங்கியுள்ளனர். இந்நிலையில் அந்த உணவை சாப்பிட்டு 40க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவர்களை நலம் விசாரித்தார். ஹாஸ்டல்ல நாங்கள் தங்கி படிக்கிறோம். அங்கே வந்து 2 விருந்து வந்திருக்கு. அது ஒரு விருந்து நைட்டில் சாப்பிட்ருக்கோம். இன்னொரு விருந்து வந்து காலையில் சாப்பிட்லான்ட்டு மிச்சானது எடுத்து வச்சிருக்காங்க சார். அது வந்து கெட்டு போயிருக்கு. யாரும் கொஞ்சம் கவனம் பண்ணல. கொஞ்சம் பசங்களால தப்பாயிடுச்சு. அதனால சாப்பிட்ட உடனே அது கொஞ்சம் வயிற்றுல போய் ஃபுட் பாய்சன் இருக்கு சார். தூத்துக்குடி அருகே தவறான சிகிச்சையால் முதியவர் ஒருவர் பார்வை இழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி அருகில் உள்ள காமராஜ்புரத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி KVK நகரில் உள்ள பிரபல மருத்துவமனை ஒன்றில் நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமில் பங்கேற்று கண் ஆபரேஷன் செய்து கொள்வதற்காக மதுரை சென்றார். ஆரம்பத்தில் இலவச சிகிச்சை என்று கூறிய மருத்துவமனை நிர்வாகம் செல்வராஜிடம் ஆபரேஷனுக்கு பணம் கேட்டிருக்கிறது. அவரோ தன்னிடம் பணமில்லை என்று கூற மருத்துவமனை நிர்வாகம் முதல்வர் காப்பீடு திட்டத்தில் செல்வராஜை சிகிச்சைக்கு உட்படுத்தியது.
இந்நிலையில் தற்போது ஆபரேஷனுக்கு பின்னர் அவருக்கு இரு கண்களும் சரிவர தெரியாமல் போய்விட்டது. இதனால் தவறான சிகிச்சையின் மூலம் தன் கண் பார்வையை இழக்க செய்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் செல்வராஜ் மனு அளித்தார். 40 ரூபா பணம் கட்ட முடியாதுன்னு திரும்பி வந்துட்டேன். அது ஒரு 19-20 ரூபா கேட்டாங்க. அதுவும் முடியாதுன்னு திரும்பி வந்துட்டேன். அவர் போன போட்டு முதலீடு காப்பீட்டு திட்டத்துலேருந்து பண்ணுறாங்க வாங்க அப்படி போனாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து மதுரைக்கு அனுப்பி விட்டாங்க. மதுரைக்கு அனுப்பி விட்டு ஒரு கண்ணுக்கு ஊசியை போட்டுட்டு இன்னொரு கண்ணுக்கு பஞ்சு வச்சு அடைச்சி 2 கண்ணும் ஊசி போட்ட மாதிரி போன்ட்டாங்க. அதுக்கப்புறம் போகிற வரப்புறம் இலவசம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கண்ணுக்கு போட்டோ எடுத்தோன்னே வெளியே பற்றி விட்டாங்க. ஆசிரியை விட்டு வெளியே போக அப்படின்னு அகர்வால் ஆசிரியர். ஆரணி அருகில் கோவிலில் 2வது முறையாக நடந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சீனிவாசபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஆலயம் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில். இந்நிலையில் இப்பகுதியில் இரவு ஏறக்குறைய 1 மணிக்கு மின் இணைப்பை துண்டித்துவிட்டு மர்ம நபர்கள் சிலர் கோவிலின் உண்டியலை உடைத்து அதில் இருக்கும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இக்கோவிலில் ஆடி மாதமாகிய இம்மாதத்தில் அம்மனுக்கு திருவிழா நடைபெறவிருக்கும் சூழலில் இப்படி நடந்தேறிய திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது இக்கோவிலில் நடைபெறும் 2வது கொள்ளை சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா, நான் சீனிவாசபுரம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் பொன்னியம்மன் ஆலயம் வந்து வெகு சிறப்பாக பெரிய ஆலயமாக கட்டியிருக்கிறோம். ஊர் அருகாமையில் இருக்கிறது. இதில் வந்து உண்டியல் பெரிய உண்டியல் வச்சுருக்கோம். அந்த உண்டியலேருந்து ஒரு 15,000 ரூபா காசு வந்து திருடு போயிடுச்சு. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு தடவை திருடு போச்சு. இது வரைக்கும் வந்து யாரும் தெரிஞ்சிக்க முடியல. அதனால் இப்போ 2வது முறையாக இப்போ 15,000 ரூபா திருடு போயிட்டுருக்குது. அதனால் காவல்துறை அவர்கள் வந்து இந்த திருடு போய் யார் திருடினாங்கன்றதை கொஞ்சம் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு உங்களை பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்ற ஸ்ரீ கருட ஜெயந்தி விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரை பொலியூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சன்னதியில் உள்ள ஸ்ரீ கருடாழ்வாருக்கு கருட ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கும்பகோணம் வரதாச்சாரியார் தலைமையில் 150க்கும் மேற்பட்ட பட்டாச்சாரியார்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கருட ஜெயந்தி மகா வேள்வி நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் நாதஸ்வர இன்னிசை பஞ்சவாத்தியம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையில் கேரள பேருந்துகளை இந்த முன்னணியினர் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலத்தில் RSS பிரமுகர் ராஜேஷ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையிலே இந்து முன்னணி RSS பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. நாகர்கோவிலிலிருந்து திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்த கேரள அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இரு மாநில போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி சிறைப்பிடிக்கப்பட்ட பேருந்தை விடுவித்தனர். இத்துடன் தின்னேட்டு சென்னை நிறைவடைந்தது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸுடன். புதிய செய்திகளுக்கு காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.